அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இது குபேரமலரின் மாடித்தோட்ட பதிவு. இன்றைக்கி வந்து நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே மாதம் முடிஞ்சிருச்சுங்க. அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த வருஷம் அக்னி நட்சத்திரம் வந்து நமக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்கல. வெயில் இருந்தாலும் நம்ம அந்த வெயில் தாக்காமல் நம்ம வெயில் தாங்காத செடிகள் எல்லாமே பத்திரப்படுத்தியிருந்தோம். ரோஜா செடிகள், சாமந்தி செடிகள் இதெல்லாமே கொஞ்சம் நிழல் பகுதியில் வச்சு பத்திரப்படுத்தியிருந்தோம். இப்போ வந்துட்டு ரோஜா செடிகள் எல்லாமே இப்போ நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னாங்க, தண்டுகளை காய விடாமல் நம்ம ரோஜா செடிகளை பத்திரப்படுத்திட்டாலே போதுங்க. அவங்க வந்து பருவகாலம் மாறினோடனே அந்த வெயில் குறைஞ்ச உடனே அவங்க தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. அழகாக தளிர்கள் வர்றது, மொட்டுகள் வர்றது எல்லாமே வந்துடுவாங்க. இன்றைக்கி வாங்க எங்கள் வீட்டில் உள்ள ஒரு 12 வகையான ரோஜா செடிகள் இப்போ எப்படி இருக்காங்க வெயில் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நீங்கள் பார்க்குறது இது ஒரு ரெட் ரோஸுங்க. பாருங்கள், எல்லா இடத்துலையும் தளிர்கள் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். சூப்பராக வந்துடுச்சு. இதில் மொட்டையே வந்துடுச்சுங்க. அடுத்தது இதுவும் வந்து ஒரு ரெட் ரோஸ் தாங்க. எந்த தண்டுமே காய விடலை பாருங்கள். இதுலேயும் தளிர்கள் வரத்துக்கு தயாராக இருக்காங்க. இவங்க இன்னும் தளிர் வரலைங்க. அடுத்தது இது வந்து பட்டன் ரோஸுங்க. பிங்க் கலர் பட்டன் ரோஸ். இவங்களையும் தண்டுகளை காய விடாமல் வச்சுருந்தேன். எல்லாமே நிழல் பகுதியில் பத்திரப்படுத்தினதுங்க. மூடாக்கு போட்டிருந்தேன். தேங்காய் நார்கள் வச்சு மூடாக்கு போட்டிருந்தேன். காய்கறி கழிவுகள் வச்சு மூடாக்கு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கீரைகளெல்லாம் நட்டு வச்சு கூட மூடாக்கு போட்டிருந்தேன். இதெல்லாம் வந்து நம்ம செடிகளை பத்திரப்படுத்திடுச்சுங்க. அடுத்தது இது வந்து ஒரு ஒயிட் கலர் ரோஸுங்க. பாருங்கள், மொட்டு வந்துருச்சு. தளிர்கள் வருது பாருங்கள். எல்லா இடத்துலையும் இலைகள் பாருங்கள் இவ்வளோ பசுமையாக வந்துடுச்சு பாருங்கள். பக்கத்துலேயே இன்னொரு ரோஜா செடிங்க, பூக்களும் வந்துடுச்சு. இதில் தளிர்கள்லாம் பாருங்கள். நம்ம தண்டுகளை காய விடாமல் பத்திரப்படுத்திட்டா போதுங்க கோடை காலத்தில். அடுத்தது ஒயிட் கலர் பட்டன் ரோஸுங்க. இவங்களையும் பாருங்கள் எவ்வளோ தழைஞ்சிருக்காங்க, எவ்வளோ மொட்டுகள் வந்திருக்காங்க பாருங்கள். அடுத்தது இது வந்து பேபி பிங்க் பன்னீர் ரோஸுங்க. இதெல்லாம் வெயிலில் இருந்தது, அதெல்லாம் கொண்டு வந்து இந்த நிழலில் இந்த இடத்துட்ட வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறமா நிறையா இடத்துல தளிர்கள் வந்துகிட்ருக்குங்க. அடுத்தது நம்ம கொடி ரோஸுங்க. கொடி ரோஸ் பாருங்கள், ஒரு 20 இடத்துலையாவது தளிர்கள் வந்திருப்பாங்க. தளிர்கள் வந்து மொட்டுகளும் வந்துட்டுருக்காங்க. அடுத்தது இது வந்து ஒரு ஃபேண்டா கலர் ரோஸுங்க. இதுவும் வந்துட்டு தளிர்கள் வந்துடுச்சு, மொட்டுகள் வந்துட்டுருக்குங்க. அடுத்தது இந்த இடத்துல ஒரு பேபி பிங்க் பன்னீர் ரோஸ் வச்சுருக்காங்க. இதை தான் நான் வளைச்சி பதியம் போட்டிருந்தேன். இங்கே இருக்காங்க பாருங்கள். இந்த தொட்டியில் வளைச்சி பதியம் போட்டிருந்தேன். ரொம்ப நாள் வளர்ச்சியே இல்லாமல் இருந்துச்சு. மழையிலலாம் அடிபட்டு அதுக்கப்புறம் இப்போ தாங்க வளர்ந்து நல்லா ஹைட்டாக வந்திருக்கு. அடுத்தது இது ஒரு டார்க் பிங்க் பன்னீர் ரோஸுங்க. ஒரு சின்ன க்ரோ பேக்கில் தான் இருக்குது இது. ஆனால் வந்துங்க எவ்வளோ கிளைகள் பிரிஞ்சு அவ்வளோ இடத்துல தளிர்கள்ங்க. நல்ல ஹைட்டுக்கு போயிருக்குங்க. நல்லா இந்த பன்னீர் ரோஸ் வந்து நல்ல வளர்ச்சியில் இருக்குங்க. எவ்வளோ ஹைட்டு போயிருக்கு பாருங்கள். அதோட மொட்டும் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இது ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸுங்க. பாருங்கள் இத்தனை இடத்துல தளிர்கள் வந்துட்டுருக்கு பாருங்கள். பக்கத்துலேயே இன்னொரு தொட்டியில் ஃபேண்டா கலர் ரோஸுங்க. இது உள் பக்கம் சாண்டல் கலர் ரோஸ் இருக்குது, அதுலேயும் தளிர்கள் வந்துருச்சுங்க. இதுவும் நான் பதியம் போட்ட ஒரு பேபி பிங்க் பன்னீர் ரோஸ் தாங்க. இதுவும் என்கிட்ட உள்ளது அவ்வளோதாங்க ரோஜா செடிகள். ஆனால் எந்த ஒரு ரோஜா செடியுமே நான் இந்த வெயிலில் இழக்கலை. அதை பத்திரப்படுத்தி மூடாக்கெல்லாம் போட்டு பாதுகாத்துட்டேன். நீங்களும் வந்து உங்கள் ரோஜா செடிகள் எல்லாமே இந்த கொடையிலேருந்து காப்பாற்றிட்டீங்களா என்னங்கிறத சொல்லுங்கள். ஓகேங்க, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் குபேரமலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.